ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு வெங்காய ஊத்தாப்ப தோசை தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் இன்றைக்கி நான் பண்ணுற மணிக்கு நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அதை அந்த பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கேங்க. இப்போ இதையே நான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு கலந்து தான் நம்ம வச்சுருப்பேன். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தோசை ஊற்றி இந்த வெங்காயத்தை நம்ம அதில் நல்லா தூவி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊத்தாப்புன்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் மந்தியாகத்தான் நம்ம ஊற்றணும். மந்தியாக ஊற்றி அது மேலே இந்த வெங்காயத்தை தூவி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காயத்தை தூவி அதுக்கு மேலே அப்படியே நம்ம எண்ணெயை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பு சிம்லேயே அங்கே இருக்கணும். நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு நம்ம இதை 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். இது நம்ம திருப்ப போகிறதில்ல, அதனால தான். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்படி எடுக்கும்போது பாருங்கள், இப்படி நம்ம விட்டு பார்க்கும்போது தோசை சட்டியிலேருந்து வரணும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு சிம்பிளான வெங்காய ஊத்தாப்ப ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.